எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கிறிஸ்தவ சாம்பவர் சமூகத்திற்கு 2013ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழில் மதம் மாறிய கிறிஸ்தவர் ஆதி திராவிட அமைப்புகளிலிருந்து மதம் மாறியவர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கணினி வெப்சைட்டில் சாதி பெயர் இல்லாததால் குழப்பம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிறிஸ்தவ சாம்பவர் சமூகத்திற்கு 16A என்ற வரிசை எண்ணில் சாம்பவர் என சாதி பெயரை பதிவு செய்ய கோரியும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் திருநாளில் வட மாநிலங்களில் சங் பரிவார் அமைப்புகளால் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை பகுதியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் ஆல்வின் ஜோஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் முரசு தமிழப்பன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன், மண்டல செயலாளர் பாஸ்கர் பகலவன், மண்டல துணை செயலாளர் டேவிட்ஸ் மேரி, நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் நாஞ்சில் அரசு, பத்மநாபபுரம் தொகுதி மாவட்ட செயலாளர் மேசியா, குளச்சல் தொகுதி மாவட்ட செயலாளர் சுபாஷ், கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் கோட்டார் யூசப், கட்சியின் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் கலைச்செல்வி, கன்னியாகுமரி தொகுதி செயலாளர் சிறுத்தைதாஸ், நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட பொறுப்பாளர் ராஜன், நாஞ்சல் துறை ஊடக பொறுப்பாளர் யுவன் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2013ஆம் ஆண்டு வரை கிறிஸ்துவ சாம்பவர் என ஆதிதிராவிட மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு முதல் மதமாறிய கிறிஸ்துவர் என ஒரு சாதி சான்றிதழை இங்கு மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை வழங்கி வருகிறது. தமிழ்நாடு முழுக்க கிறிஸ்துவ மதத்தில் கிறிஸ்துவ பறையர் என்றும் கிறிஸ்துவ சாம்பவர் என்றும் கிறிஸ்துவ நாடார்கள் என்றும் கிறிஸ்துவ தேவர்கள் என்றும் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஏதோ தனி மாநிலம் போல அல்லது தனி நாடு போல அங்கே ஆதிதிராவிட சாம்பவர்களுடைய உட்பிரிவை புறக்கணித்து மதமாறியவர்கள் என்கிற வெறும் அடையாளத்தை மட்டும் பயன்படுத்தி அவர்களுடைய சாதிய மனநிலையை மதமாறினாலும் நாங்கள் சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாக்க நேரிடுகிறது என்பதற்கு சான்றாக இன்றைக்கு வருவாய்த்துறை நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இங்கே சாதியை புறக்கணித்து சாதி பெயரை புறக்கணித்து சாம்பவர் கிறிஸ்துவர் என்கிற அந்த பெயரை புறக்கணித்து சாதி சான்றிதழ் வழங்கி வருகிறார்கள். மதமாறிய கிறிஸ்துவர்கள் சமூகத்தில் பிற சமூக மக்களுக்கு எப்படி வழங்கப்படுகிறதோ ஏற்கனவே 2013 வரை எப்படி வழங்கப்பட்டதோ அதுபோல கிறிஸ்துவ சாம்பவர் என்கிற பெயரில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் தொடர் போராட்டத்தை இங்கே நடத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்கை என்கிற பகுதியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் மாவட்டம் முழுமைக்கும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்க இருக்கிற ஆதிதிராவிட மக்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனி சட்டமன்ற தொகுதி இல்லாமல் இருக்கிறது. எனவே இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இங்கே 6 சட்டமன்ற தொகுதிகளில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை தனித்தொகுதியாக ஆதிதிராவிட மக்களுக்கான தனித்தொகுதியாக அறிவிப்பதற்கும் அதுபோல நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் பதவியை தலித்துகளுக்கு ஒதுக்கீடு செய்கிற முறையை கொண்டு வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் இங்கு இருக்கிற ஆதிதிராவிட மக்களுக்கு சாம்பவர் இன மக்களுக்கு கிறிஸ்துவ சாம்பவர் என மதமாறியவர்களுக்கு கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறோம்.